புதுமை செய்தி ஒன்றை சொல்வே, புதுமை செய்தி ஒன்றை சொல்வே, அதை பாங்குடனே நினைவில் கொள்வி. புதுமை செய்தி ஒன்றை சொல்வே, அதை பாங்குடனே நினைவில் கொள்வி. மேலிருந்து வந்த ஒரு விந்து பிரம்மாவின் உடலில் வந்து அழியாத ஆத்ம ஞானம் தந்து நீக்கிய விகாரங்களைந்து. புதுமை செய்தி ஒன்றை சொல்வே, அதை பாங்குடனே நினைவில் கொள்வி. பிந்து மேல் வைத்த யோகம், அதன் பெயரே ராஜயோகம். அது நீக்கியதன் ஆத்மரோகம், என்னே என் ஆன்மீக சுகபோகம். புதுமை செய்தி ஒன்றை சொல்வே, அதை பாங்குடனே நினைவில் கொள்வி. பிந்து தந்த போதனை செய்தேன் நான் தாரணை, தொலைந்தது என் வேதனை, அனுதினமானந்த ஆராதனை. புதுமை செய்தி ஒன்றை சொல்வே, அதை பாங்குடனே நினைவில் கொள்வி. உலக மாற்றத்திற்கான சேவை, அது இப்போது இங்கு தேவை. அனைவர் மீதும் ஆத்ம பார்வை கொண்டு நீக்குவோம் மனச்சோர்வை. புதுமை செய்தி ஒன்றை சொல்வே, அதை பாங்குடனே நினைவில் கொள்வி. நாமே இதனை நன்கு உணர்ந்தார் ஒழித்திடலாம் துன்ப ஓலம். உருவாகுது ஒரு காலம், அதுவே நமக்கு பொற்காலம். புதுமை செய்தி ஒன்றை சொல்வே,
அதை பாங்குடனே நினைவில் கொள்வி. புதுமை செய்தி ஒன்றை சொல்வே, அதை பாங்குடனே நினைவில் கொள்வி. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा।
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. ஞானி யோகி ஆத்மானவே பாபா சொல்கிறாரு, சென்சிட்டிவ் நேச்சர், தொட்டாஞ்சுருங்கி போல் எப்பொழுதுமே நம்முடைய நேச்சர் இருக்கக்கூடாது. யாருடைய நேச்சர் தொட்டாஞ்சுருங்கி போல் இருக்கோ, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவன் டிஸ்டர்ப் ஆகிடும். அவங்ககிட்ட அனுமானம் ஜாஸ்தி இருக்கும், அபிமானம் ஜாஸ்தி இருக்கும். அனுமானம் செய்வதும் தப்பு, அபிமானத்தில் வர்றது தப்பு. பிறருடைய குறைகளை பார்த்துட்டு, அல்லது யாரோ ஒருத்தரை பற்றி சொன்ன குறைகளை மனசில் வச்சுட்டு நாம் ஒரு அனுமானம் என்ற முத்திரை குத்தக்கூடாது. இவங்க எப்போவுமே கோபக்காரங்க தான், இவங்க எப்போவுமே இப்படி தான் இருப்பாங்க, இவங்க ஒரு பொழுதும் மாறவே மாட்டாங்க, இவங்கள நான் பல வருஷமாக பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நாம் ஒரு பொழுதுமே மற்றவர்கள் மேலே தவறான முத்திரை குத்துறது தப்புங்கிறார். செகண்ட் பை செகண்ட் எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டது. யார் எந்த நேரம் தனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருவாங்கன்னு தெரியாது. பாபா எல்லா ஆத்மாக்கள் மேலேயும் நமக்கு சுப பாவனை வைக்க சொல்லி தான் கொடுத்துருக்காரு. அதுதான் கருணை உள்ளம்னு அர்த்தம். யார்கிட்ட கருணை உள்ளம் இருக்கோ, அவங்க குறைகள் உள்ள ஆத்மா, பலகீனமான ஆத்மாக்களையும் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்காம கருணை உள்ளத்தோடு அவங்க மேலே சுப பாவனைங்கிறது வைப்பாங்க. கருணை உள்ளம் இல்லைன்னா நீங்கள் எல்லா ஆத்மாக்கள் மேலே சுப பாவனை, சுப விருப்பம் என்பது செய்ய முடியாது. கருணை உள்ளம் இருந்தால் தான் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ யார் எப்படி இருந்தாலும் நான் கொடுக்கக்கூடிய ஆத்மா. ஆத்மா தான் பாடம் படிக்குது, ஆத்மாவுக்கு தான் பாபா ஞானம் சொல்லித்தர்றாரு. அது பரமாத்மாவே டீச்சராக வந்து சொல்லித்தர்றாரு. ஏன் அவரே டீச்சரே வந்து சொல்லித்தர்றாரு? அவருக்கு ஆத்மாக்கள் மேலே கருணை. அவருக்கு தெரியும் எல்லா பத்தீத்த ஆத்மா, தமோ பிரதான ஆத்மா, குறைகள் நிறைந்த ஆத்மான்னு தெரியும். தெரிஞ்சாலும் அவர் கருணையின் காரணத்தினால சதா எல்லார் மேலேயும் சுப பாவனை என்ற மழை பொழிந்து கொண்டே இருக்கார். நீங்கள் கல்பத்துக்கு முன்னாடி வெற்றி அடைந்த ஆத்மா, நீங்கள் தேவதா குலத்த ஆத்மா, நீங்கள் சூரிய வம்சத்தை சேர்ந்த ஆத்மான்னு சோமான் கொடுத்து கொடுத்து என்ன பண்ணுறாரு? எப்படிப்பட்ட கடுமையான சம்ஸ்காரம் உள்ள ஆத்மாக்களையும் பரிவர்த்தனை செய்ய வைக்கிறார். காரணம், கருணையின் கடலாக இருக்கார், அன்பின் கடலாக இருக்கார், மன்னிப்பின் கடலாக இருக்கார். அவர் ஒரு பொழுதுமே நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய சன்ஸ்காரத்தை பார்க்குறதே கிடையாது. ஆதி அனாதி சன்ஸ்காரத்தை பார்க்கறதுனால தான் அவருக்கு அந்த சுப பாவனை செய்ய முடியுது. மேலும் பாபா திரிகால தரிசியாக இருக்கார், 3 காலத்தை உணர்ந்தவர் அவர். நாமளும் மாஸ்டர் திரிகால தரிசி ஆனால் தான் அனைத்து ஆத்மாக்கள் மேலேயும் சுப பாவனை என்பது கொடுக்க முடியும். ஓம் சாந்தி. 5/6/2025 बाप दादा मधुबन मुरली। मीठे बच्चे, बेहद के सुखों के लिए तुम्हें बेहद की நாலேஜ் मिलती है. இனிமையான குழந்தைகளே, எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்திற்காக உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம் கிடைக்கின்றது. ஞானத்தின் மூலமாக தான் நம்ம சுகம் பெற முடியும். तुम फिर से राज्यों की शिक्षा से राजाई ले रहे हो. நீங்கள் மீண்டும் ராஜயோக கல்வியின் மூலமாக ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். கேள்வி, तुम्हारा ईश्वरीय कुटुंब किस बात में बिल्कुल ही निराला है? இது உங்களுடைய ஈஸ்வரிய குடும்பம் எந்த விஷயத்தில் இது முற்றிலும் தனிப்பட்டதாக இருக்கின்றது? பதில், इस ईश्वरीय कुटुंब में कोई एक रोज का बच्चा है,
कोई 8 रोज का है लेकिन सब पढ़ रहे हैं. இந்த ஈஸ்வரிய குடும்பத்தில் பாபா குழந்தையாக ஆகி ஒரு நாள் ஆயிருந்தாலும் சரி அல்லது 8 நாள் ஆயிருந்தாலும் சரி எல்லாருமே இந்த ஞான கல்வி படித்து கொண்டிருக்கின்றார்கள். बाप टीचर बनकर अपने बच्चों को पढ़ा रहा है. பாபா டீச்சராக ஆகி தன்னுடைய குழந்தைகளுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார். ஏகை நிராலி பாத். இது ரொம்ப ஆச்சரியமான தனிப்பட்ட விஷயம். ஏன்னா எங்கேயுமே ஆத்மாவுக்கு ஞானம் சொல்லி தர்றேன்னு யாருமே டீச்சர் கிடையாது. ரெண்டாவது பரமாத்மாவே தந்தையாகவும் டீச்சராகவும் இருக்காருங்கிறது இது ரொம்ப தனிப்பட்ட விஷயம். आत्मा कहते बाबा, बाबा फिर बच्चों को 84 जन्म की कहानी सुनाते हैं. ஆத்மாக்கள் கூறுகின்றது பாபான்னு. ஆக பாபா பிறகு குழந்தைகளுக்கு 84 ஜென்மத்தின் கதையை கூறுகின்றார். பாடல் दूर देश का रहने वाला, दूर தேசத்தில் வசிப்பவரே. ओम शांति. वृक्षपति वार, उसका नाम रख दिया वृक्षपति. விருட்சபதி நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு விருட்சபதி டேன்னு சொல்கிறோம். அந்த நாளை விருட்சபதி என்றும் கூறுகிறார்கள். एक त्योहार आदि तो वर्ष वर्ष मनाते हैं ना. பண்டிகைகள் திருவிழாக்கள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறார்கள். तुम हर हफ्ते वृक्षपति डे मनाते हो. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை விருட்சபதி நாள் குரு நாள்னு நம்ம கொண்டாடுறோம். वृक्षपति अथवा इस मनुष्य सृष्टि रूपी जाड़ का जो बीज है चैतन्य, அவரை விருட்சபதி என்றும் கூறுகின்றோம். மனித சிருஷ்டிக்கு அவர் விதை வடிவமானவர், चैतन्यमानवर. वही इस जाड़ के आदि मध्यंत को जानता है. பாபா இந்த மனித சிருஷ்டி மரம் என்ற விதைக்கு சைத்தன்யமாக இருக்கக்கூடிய காரணத்தினால மரத்தின் 3 கால ஞானம் ஆதி மத்திய அந்தத்தை அறிந்திருக்கின்றார். जो भी वृक्ष है सब जड़ होता है. மற்ற அனைத்து மரங்களும் ஜட மரங்கள். एक चैतन्य है, इनको कहा जाता है कल्प वृक्ष. இது சைத்தன்யமானது. இதனை கல்பக விருட்சம் என்று சொல்கிறோம். மனித உலக வரலாற்றை மரமாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. इनके आयु है 5000 वर्ष और एक वृक्ष 4 बाग में. இதனுடைய ஆயுள் 5000 ஆண்டுகள். மேலும் இந்த விருட்சம் 4 பாகங்களாக இருக்கின்றது. हर चीज 4 बाग होता है. ஒவ்வொரு பொருளுமே 4 பாகங்கள் இருக்கு. एक दुनिया भी 4 बाग में. இந்த உலகம் கூட 4 பாகமாக இருக்கு. अब इस पुरानी दुनिया का अंत है ना. இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் முடிவு நேரம். दुनिया कितनी बड़ी है, एक ज्ञान कोई मनुष्य मात्र बुद्धि में नहीं. இந்த உலகம் எவ்வளோ பெரிய உலகமாயிடுச்சு. ஆனால் இதை பற்றிய ஞானம் எந்த மனிதன்கிட்டையும் கிடையாது. एक नई दुनिया के लिए नया शिक्षा है. புதிய உலகத்திற்காக பாபா புதிய கல்வியை கற்பிக்கிறார். और फिर नई दुनिया का राजा बनने के लिए अथवा आदि सनातन देवी देवता बनने के लिए शिक्षा भी नहीं है. ஆக புதிய உலகத்தில் ராஜாவாக ஆகுவதற்காகவும் ஆதி சனாதன தேவி தேவதைகளாக ஆகுவதற்காகவும் பாபா இந்த கல்வி கற்பிக்கிறார். இது புதிய கல்வி. இந்த கல்வியின் மூலமாக நம்ம தேவதையாக மாறுறோம். இந்த கல்வியின் மூலமாக நம்ம ராஜாவாக மாறுறோம். பாஷா தோ ஹிந்தி கி ஹி. பாபா ஹிந்தி மொழியில் தான் இந்த பாடம் கற்பிக்கிறார். बाबा ने समझे जब दूसरी राजा स्थापना होती उनकी भाषा अलग होती है. பாபா சொல்கிறாரு, ராஜ்யம் என்பது ஸ்தாபனை ஆகும்போது அதனுடைய பாஷை தனிப்பட்டதார். சத்தியமே கியா பாஷா ஹோகா. சத்தியத்தில் எந்த ஒரு மொழி இருக்கும்.
ஜோ பச்சே தோடே தோடே சாந்தி ஹே. சத்யுகத்தில் என்ன மொழி இருக்குங்கிறது பாபா அவ்யக்த பாப்தாதா ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்கார். आगे बच्चियाँ ध्यान में जाकर बतलाती थी वहाँ कोई संस्कृत नहीं है. சில குழந்தைகள் ஆரம்பத்தில் டிரான்ஸில் போவாங்க. டிரான்ஸில் போய் அவங்க சத்தியத்தினுடைய பாஷைகள் ஒன்று ரெண்டு பேசுவாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு அங்கே சமஸ்கிருதமும் இருக்காது. சான்ஸ்கிருத்தோ யஹாங்காஹே, சமஸ்கிருதம் என்பது இங்கே இந்த உலகத்தில். ஜோ யஹா ஹே वह फिर वहाँ नहीं हो सकती. இதெல்லாம் இங்கே இருக்கோ, சத்தியத்தில் இங்கே இருக்கிறது எதுவுமே இருக்காது. மொழி முதல் கொண்டு அங்கே தனிப்பட்ட மொழின்னு சொல்கிறார். இங்கே இருக்கக்கூடிய மொழிகள் இருக்காது. ஜோ பச்சே ஜான்தே எக் விருக்ஷபதி ஹே. இப்போ நம்ம குழந்தைகள் தெரிஞ்சிட்டோம், இவர் விருக்ஷபதி. விருக்ஷம்னா மரம், பத்தினா தலைவர். ஸோ கல்பக மரம், மனித உலக மரத்துக்கு பாபா தலைவனாக விதையாக சைத்தன்யமாக இருக்கார். உनको ஃபாதர் ரச்சிதாபி கத்தே, அவரை தந்தைன்னு சொல்கிறோம், ஏன்னா அவர் தான் படைக்கக்கூடியவர். ஜாட்கா எக் சைத்தன்ய பீஜ் ரூப். திரும்பி பாபா சொல்கிறார், இந்த கல்பக மரத்தின் சைத்தன்ய விதையாக பாபா இருக்கின்றார். வக்ஸப் ஹுத்தி ஜடு. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை விருட்சங்கள் இருந்தாலும் எல்லாம் ஜடமான விருட்சம். எந்த விருட்சத்தினுடைய விதை பேசாது. பட் இந்த விருட்சத்தினுடைய விதை பாபா பேசுகிறார். பச்சோங்கோ சிருஷ்டிக்கு ஆதி மத்தியந்துக்கோ ஜான்னா சாஹியனா, குழந்தை என்றாலே இந்த உலகத்தினுடைய ஆரம்பம் இடை இறுதி அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. இசமே நாலேஜ் ந ஹோனிக்கு காரணம் மனுஷுக்கோ சுக்கி நெஹி. இந்த நேரம் மனிதன்கிட்ட ஞானம் இல்லாத காரணத்தினால அவங்க சுகமாக இல்லை. ஏ பேகத் கி நாலேஜ், இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம். ஜிஸ்ஸே பேகத் கா சுக் ஹோத்தா, இதன் மூலமாக எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகம் இருக்கின்றது. ஹத் கி நாலேஜே காங்குவிஸ்ட சமான் சுக் மில்தி ஹே. எல்லைக்கு உட்பட்ட கல்வியின் மூலமாக காக்கை எச்சில் சமமான சுகம், அல்பகால சுகம் என்பதுதான் உலக கல்வியின் மூலமாக நம்ம பெற முடியும். तुम जानते हो हम बेहद सुख के लिए अभी पुरुषार्थ कर रहे हैं फिर से. இப்போ தான் நம்ம புரிஞ்சிட்டோம், நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஃபிர்சே, மீண்டும். ஏன்னா போன கல்பத்திலையும் பண்ணோம், இப்போ பண்ணோம். ஏன் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகம் சொல்கிறாரு? காரணம் 2500 ஆண்டுகள், 21 பிறவிகள் நம்ம முழு சுகத்தை பெறுவோம். एक फिर से अक्षर तुम सुनती हो, மீண்டும் என்ற வார்த்தை நீங்கள் தான் கேட்குறீங்க. तुम ही फिर से मनुष्य देवता बनने के लिए राज्यों की शिक्षा प्राप्त कर रहे हो. நீங்கள் தான் மனிதனிலிருந்து தேவதையாக மாறுவதற்குண்டாக ராஜ்யோக கல்வியை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். एक भी तुम जानते हो ज्ञान का सागर बाप निराकार है. இது கூட உங்களுக்கு தெரியும், ஞான கடலானவர் தந்தை நிராகாரமாக இருக்கார். நிராகாரி தோ பச்சே ஆத்மா பி ஹே, ஆத்மாக்கள் கூட நிராகாரமானது. லேக்கின் சப்கா அப்னா அப்னா ஷரீர் ஹே. ஆனால் ஆத்மாக்களுக்கு எல்லாருக்கும் அவரவர்களுக்கென்று சரீரம் இருக்குது. இன்கோ அலௌகிக் ஜென்மம் கஹா ஜாதா, இதனை அலௌகிகமான ஜென்மம். நாம் இப்போ எடுத்திருக்கிறது अलौकिकமான ஜென்மம். और कोई मनुष्य ऐसे जन्म ले नहीं सकते. பாபா போல ஜென்மம் வேற யாரும் எடுக்க முடியாது. जैसे एक लेता है और इनका भी वानप्रस्थ अवस्था में प्रवेश करता. எப்படி பிரம்ம பாபா ஜென்மம் எடுத்திருக்காரு, ஆனால் அவருடைய முதுமை நிலை அடைந்த பிறகு, வானப்பிரஸ்த நிலைன்னா 60 வயசுக்கு மேலே ஆயிட்டா வானப்பிரஸ்த நிலை, அந்த நிலை அடைந்த பிறகு அந்த உடலில் நான் பிரவேசம் ஆகிறேன். பச்சோங்கோ சன்முக் பைட் சம்ஜாதா, குழந்தைகளுக்கு நான் எதிரில் உட்கார்ந்து புரிய வைக்கின்றேன். அவர் கொய் ஆத்மாக்கோ பச்சே பச்சே க ந சகே, வேறு மற்ற ஆத்மாக்கள் யாரையுமே குழந்தைகளே குழந்தைகளே என்று அழைக்க முடியாது.
कोई भी धर्म वाला हो जानते शिव बाबा महात्माओं का बाबा है. எந்த தர்மத்தினருக்கும் நீங்கள் சொல்லலாம் சிவ தந்தை தான் ஆத்மாக்களின் தந்தை. அவங்க வந்து சரீர ரூபத்தில் தான் மதங்கள் வேறு இருக்கலாம், ஆனால் ஆத்மா ரூபத்தில் எல்லாருக்கும் அவர் தான் தந்தை. வக்து ஜரூர் பச்சே பச்சே ஹி கहेंगे. அவர் அவசியம் குழந்தாய் குழந்தாய் என்று தான் சொல்லுவாங்க. பாக்கி कोई भी मनुष्य आत्मा को ईश्वर नहीं कह सकते. மற்றபடி வேறு எந்த மனித ஆத்மாக்களையுமே ஈஸ்வரன் என்று அழைக்க முடியாது. பாபா நஹி கஹ சக்தா, பாபா அப்பா என்று சொல்ல முடியாது. யூ தோ காந்தி கோ பி பாபு கஹ்தே தே. காந்தியை கூட தேச தந்தை அப்படின்னு சொன்னாங்க. முனிசிபாலிட்டிக்கு மேயர் கோ பி ஃபாதர் கஹ்தே. நகராட்சி தந்தை, மேயரை கூட தந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்க நகரத்தந்தை, காந்தி தேச தந்தை. பட் பாபா ஆத்மாவுக்கு தந்தை, பரமாத்மா. பரந்து ஃபாதர் சப் தேகதாரி. ஆக அந்த தந்தை அனைவருமே தேகம் உடையவர்கள். தும் ஜான்தே ஹமாரா ஆத்மா கா பாப் ஹம்கோ படாத்தா ஹை. நீங்கள் இப்போ தெரிஞ்சிட்டீங்க, நம் ஆத்மாக்களின் தந்தை தான் நமக்கு படிப்பு சொல்லித்தராரு. பாப் கடி கடி கத்து அப்பனேக்கோ ஆத்மா சம்சோ. பாபா அடிக்கடி புரிய வைக்கின்றார், தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். இப்போ பாப் ஆக்கர் படாத்தே பி ஆத்மாவுக்கு, அந்த தந்தை வந்து படிப்பு சொல்லி தருகிறார் ஆத்மாக்களுக்கு. ஏக் ஈஸ்வரிய குடும்பம், இது வந்து ஈஸ்வரிய குடும்பம். பாப்கே இத்தனை டேர் பச்சே, பாபாவுக்கு எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க. தும்பி கத்தியம் பாபா ஆப்கே ஹே. நீங்கள் கூட என்ன சொல்கிறீங்க, பாபா நாங்கள் உங்களுடையவர். தும் பச்சே ஹோகையா, ஸோ நீங்கள் குழந்தைகள் ஆயிட்டீங்க. கத்தின பாபா ஏக் ரோஜ் கா பச்சா. சிலர் சொன்னாங்க நான் பாபாவுடைய குழந்தையாக ஆகி ஒரு நாள் தான் ஆச்சு. 8 ரோஜ் கா பச்சா ஹே, மாஸ் கா பச்சா. சிலர் 8 நாள் ஆயிட்டாங்க, சிலருக்கு 1 மாதம் ஆச்சு. पहले ज़रूर छोटा ही होगा ना, बल 2-4 दिन का बच्चा ही है, परंतु ஆர்கன்ஸ் तो बड़े है ना. ஆரம்பத்தில் 1 நாள் 8 நாள்னு சொல்கிறோம். பாபா குழந்தையாகி 2 நாள் 4 நாள் கூட இருக்கலாம். பட் ஞானம் கேட்டு குழந்தையாகி 4 நாள் இருந்தாலும் ஆர்கன்ஸ், சரீரம் வந்து நல்ல எல்லாமே வளர்ந்த சரீரம். சப் படே பச்சோங்கோ படாய் செய். ஸோ எல்லோரும் பெரிய குழந்தைகள் தான். ஆன்ம ரீதியில் அவங்க ஞானத்தில் 8 நாள் 1 நாள் 2 நாள் இருக்கலாம். சரீர ரீதியில் அவங்க எல்லாருமே வளர்ந்தவர்கள் தான். ஜோபி ஆத்தே சப்கோ பாப் படாத். யார் வந்தாலும் பாபா அவங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். தும்பி படுத்தே ஹோ, நீங்களும் படிக்கிறீங்க. பாப் கே பச்சே பனே ஃபிர் பாப் சம்ஜாத்தா. பாபாவின் குழந்தையாக ஆன பிறகு பாபா புரிய வைக்கின்றார். தும்னே 84 ஜென்மம் கைசே லியே ஹே. நீங்கள் எப்படி 84 ஜென்மத்தை எடுத்தீர்கள். பாப் கத்தி மை பஹுத் ஜென்மோं का अंत में इनमें प्रवेश करता. பாபா சொல்லார், நான் அநேக ஜென்மங்கள் எடுத்து கடைசி பிறவியில் இருக்கும்போது இவருடைய உடலை பிரவேசமாகிறேன். ஃபிர் படாத்தா, பிரவேசமாகி நான் படிப்பு கற்பிக்கின்றேன். बच्चे जानते हम तो बड़े ते बड़े टीचर के पास आए. குழந்தைகள் தெரிஞ்சிட்டிங்க, இப்போது பெரிய டீச்சர்கிட்ட நம்ம வந்திருக்கின்றோம். जिससे फिर एक टीचर निकले जिनको पंडा कहते. ஸோ ஞானம் கேட்டு பாபா குழந்தையாக ஆகி சேவைக்கு தகுதியாக நிமித்தமாக ஆகும்போது அவங்கள டீச்சர்னு பாபா சொல்கிறார். டீச்சர்னு சொல்கிறாரு. மேலும் அவர்களை வழிகாட்டிகள். வக்பி சப்கோ படாத்தே இருக்கு. அவங்களும் எல்லாருக்கும் பாடம் சொல்லித்தரார். ஜோ ஜோ ஜான்தே ஜாயங்கே படாத்தே ரஹி. இதெல்லாம் புரிஞ்சிட்டாங்களோ அது எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. பல பல சம்ஜானா ஹி எக் தோ பாப் ஹை. முதல்ல எல்லாருக்கும் நம்ம புரிய வைக்கணும். நமக்கு எல்லாருக்கும் 2 அப்பா இருக்காங்க. ஏக் லௌகிக், தூசரா பரலௌகிக். ஒன்று தேகத்தை கொடுத்த தந்தை லௌகீகம், இன்னொன்று பரலௌகிகம், அதாவது ஆத்மாவுக்கு தந்தை. படா तो ज़रूर परलौकिक बाप हो गया. இதில் 2லே பெரியவங்க யாருன்னா பரலௌகிக்க தந்தை, ஆத்ம தந்தை தான் உயர்ந்தவர், பெரியவர். ஜிஸ்கோ பகவான் கஹா.
அவரை தான் பகவான் என்று சொல்கிறோம். தும் சாந்தி அபி ஹம்கோ பரலோகிக் பாப் மிலா. இப்போ நம்ம சொல்கிறோம் எங்களுக்கு பரலோகிக்க தந்தை கிடைத்து விட்டார். और किसी को पता नहीं, மற்ற யாருக்குமே தெரியாது. தீரே தீரே ஜான்தே ஜாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொண்டே செல்வார்கள். தும் பச்சே ஜந்தம் ஆத்மாவும் க பாபா படாத்தா ஹே. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க ஆத்மாக்களுக்கு பாபா பாடம் கற்பித்து கொண்டிருக்கின்றார். அம் ஆத்மா ஏக் ஷரீர் தூசரே ஃபிர்லி. நம் ஆத்மா ஒரு விடலை விட்டுவிட்டால் மீண்டும் மற்றொரு உடலை எடுக்கிறோம். ஊஞ்சே சே ஊஞ்ச் தேவதா பனி. உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதைகளாக மாறுவோம். ஊஞ்சே சே ஊஞ்ச் பன்னே கிளே ஆயேகே. உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆகுவதற்காகத்தான் நம்ம பாபாட்ட வந்திருக்கோம். கை பச்சே சல்தே சல்தே ஊஞ்சே சே ஊஞ்ச் படாய்க்கோ சோடு தேத்தே ஹே. சில குழந்தைகள் ஞான மார்க்கத்தில் போயிட்டே இருக்காங்க, ஆனால் போக போக என்ன பண்ணுறாங்க, படிப்பை விட்டுறாங்க. किसी न किसी बात में संशय आ जाता, माया कोई तूफान सहन नहीं कर सकते. ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகம் வந்துடுது, மாயினுடைய புயலை எங்களால் தாங்க முடியலன்னு சொல்கிறாங்க. காம் மகா சத்ருசே ஹார் காலு. காமம் என்ற மகா எதிரிகிட்ட தோல்வி அடைஞ்சிடுறாங்க. இன்கி காரணோசே படாய் சூட் சாத்தி ஹே. எப்போ நம்ம மாய்கிட்ட தோல்வி அடைகின்றார்களோ அதனுடைய காரணத்தினால பாபாவுடைய படிப்பை விட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கே வெக்கமாக இருக்கும், செய்யக்கூடாத தப்பான காரியத்தை நம்ம தப்பு பண்ணிட்டோம், இன்னும் இது பெரிய தப்பு. அப்போ இது செய்த பிறகு அவங்க மனசு அரிக்கும், அதனால் அவங்க கிளாஸ் வர்றதை கட் பண்ணிடுறாங்க. காம் மகா சத்ரு கி காரண் ஹி बच्चों को बहुत सहन करना पड़ता. காமம் என்ற மகா எதிரியாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் குழந்தைகள் ரொம்ப சகித்து கொள்ள வேண்டியதாக. பாக்கத்தை கல்ப் கல்ப் தும் அப்லா மாதா ஹி புகார்த்தே ஹோ. கல்பம் நீங்கள் குழந்தைகள் அபலைகள் தாய்மார்கள் தான் என்ன அழைக்கிறீங்க. கத்தே பாபா அம்கு நங்கன் ஹோனேசே பச்சாவ். பாபா எங்களை நீங்கள் நிர்வாணப்படுத்துகிறாங்க, இதிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்டீங்க. बाप कहते याद के सिवाय कोई रास्ता नहीं. ஸோ உங்களை காப்பாற்றிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி யோகா பண்ணும். பாபா நினைவு செய்தால்தான் உங்களை நீங்களா காப்பாற்றி கொள்ள முடியும், வேறு வழியே இல்லை. யாது செய்கி பல் ஆத்தா ஜெய். பாபா நினைக்க செய்ய சக்தி கிடைச்சிட்டே இருக்கும். மாயா பல்வான் கி தாக்கத் கம் ஹோத்தி ஜெய். அப்போ மாயை எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் அதனுடைய பலம் குறைந்து கொண்டே செல்லும். ஃபிர் தும் சூட் சாய். அதுக்கப்புறம் நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஐசே போத் பந்தன் சே சூட் கராது. அது மாதிரி நிறைய பேர் பந்தனத்திலேருந்து விடுதலை அடைஞ்சு வர்றாங்க. फिर अत्याचार होना बंद हो जाता है. फिर आकर शिव बाबा से ब्रह्मा द्वारा बातचीत करते. இப்போ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுது. அவங்க சிவபாபாட்ட பேசுகிறாங்க. எப்படி? பிரம்மா மூலமாக பேசுகிறாங்க. இப்படி आदत पड़ जानी चाहिए. புத்தி में रखना स्वयं शिव बाबा के पास जात. புத்தியில் இது நினைவு இருக்க வேண்டும், நான் சிவ பாபாட்ட போகிறேன். சிவ பாபா புள்ளி, பட் அவர் எப்படி நம்மளை சந்திக்கிறார், எப்படி பேசுகிறாரு? த்ரூ பிரம்மா மூலமாக. ஆனால் பிரம்மா பாபாவை சந்திக்கும் போது நமக்கு இந்த கான்ஷியஸ் இருக்கணும், இவர் மூலமாக நான் சிவ பாபா பார்த்துட்ருக்கேன், சிவ பாபாட்ட பேசிகிட்ருக்கேன், அப்படி நம்ம பழக்கப்படுத்துகிறோம். வக் இஸ் பிரம்மா தன்மே ஆத்தா ஹே. அவர் இந்த பிரம்மா என்ற உடலில் தான் வருகிறார். शिव बाबा के आगे बैठे, शिव बाबाவுக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கும். याद से ही विक्रम विनाश होगा. பாபாவை நினைவு செய்வதன் மூலமாகத்தான் பாவங்கள் அழியும். अपने को आत्मा समझ बाप को याद करना. தன்னை தானே ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். एक शिक्षा मिलती. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கல்வி. बाप से मिलने आवो तो भी अपने को आत्मा समझो. நீங்கள் பாபாவை சந்திக்க வந்தாலும் நீங்கள் முதல்ல தன்னை என்னன்னு புரிஞ்சுக்கணும்,
நான் ஒரு ஆத்மா. ஆத்தம் அபிமானி பவ, ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள். एक ज्ञान भी तुमको अभी मिलता है. இந்த ஞானம் இப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்கின்றது. ஏகை மெஹன, ஆத்ம எண்ணத்தில் இருப்பதுதான் நாம் செய்யக்கூடிய முயற்சி. உஸ் பக்தி மார்க் में कितने வேத சாஸ்திராதி படுத்தி, அங்கே பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ வேத சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறீங்க. एक तो एक ही मेहनत है सिर्फ याद की. ஆனால் இங்கே பாபா என்ன ஒரு முயற்சி பண்ணுங்கிறாரு, பாபா நினைவில் இருக்கக்கூடிய முயற்சி. ये बहुत सहज थे सहज है, बहुत डिफिकल्ट से डिफिकल्ट भी. பாபாவை நினைவு செய்வது, யோகா என்ற பாடம் மிக எளிமையானது, ரொம்ப ரொம்ப சகஜங்கிறார். பட் அதே நேரத்தில் அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறார். बाप को याद करना इससे सहज कोई बात होती नहीं. யோகான பாபாவுடைய நினைவு. ஆக நினைவு செய்வது எவ்வளோ எளிதான். பட் அதே கஷ்டங்கிறாரு. நம்ம ப்ராக்டிஸே பண்ணலைன்னா கஷ்டமாயிடும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகிடும், ஈஸி ஆகிடும். பச்சா பைதா ஹுவா और मुख से பாபா பாபா நிக்கலே. ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை விவரம் தெரிஞ்ச உடனே வாய் பேசின உடனே அப்பா அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். பச்சிக்கு முக்ஸே மா நிக்கலேங்கே. பெண் குழந்தையாக இருந்தால் அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க. आत्मा ने फीमेल का शरीर धारण किया, फीमेल माँ के पास ही जाएंगे. ஏன்னா ஆத்மா பெண் உடலை எடுத்தால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பெண்ணாக இருக்கக்கூடிய தாய்கிட்ட தான் அது ரொம்ப க்ளோஸாக போகும். बच्चा अक्षर करके बाप को याद करता है क्योंकि वर्षा मिलता. அதே ஆண் குழந்தை என்றால் அவருங்க நிச்சயமாக அப்பா கிட்ட தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நான் அப்பா கிட்ட இருந்து தான் எனக்கு ஆஸ்தி கிடைக்கும்னு. அபி தும் ஆத்மாயே சப் பச்சே ஹே. இப்பொழுது நீங்கள் ஆத்மாக்கள் அனைவருமே பாபாவுக்கு குழந்தைகள். தும்கோ வர்ஷா மில்தா ஹே பாப் சே. உங்களுக்கு ஆஸ்தி கிடைப்பதே தந்தையிடமிருந்து. ஆத்மா கோ பாப் சே வர்ஷா மில்தா ஹே யாத் கர்னே சே. ஆத்மாக்களுக்கு தந்தையிலிருந்து ஆஸ்தி கிடைக்குது. எப்படி கிடைக்குது? நீங்கள் அவரை நினைவு செய்வதின் மூலமாக. தேக அபிமான் ஹோகா தோ வர்ஷா பானே மே முஷ்கலாத் ஹோ. தேக உணர்வு இருந்தால் ஆஸ்தி பெறுவது கஷ்டம். பாக்கத்தி மே பச்சோं को ही पढ़ाता. பாபா சொல்கிறாரு, நான் குழந்தைகளுக்குத்தான் பாடத்தை கற்பிக்கிறேன். பச்சே ஜான்தே ஹம் பச்சோं को बाप पढ़ाता है. குழந்தைகள் நாம் தெரிஞ்சிட்டோம், நமக்கு அப்பா தான் பாடம் சொல்லி தர்றாரு. ஏ பாத்தே பாப் கே சிவாய் கோய் பத்தா ந சகி. இந்த மாதிரியான கருத்துக்களை அப்பாவை தவிர வேறு யாரும் நமக்கு சொல்லித்தர முடியாது. உன்கே சாத்தி பக்தி மார்க்மே துமாரா பியார் தான். பக்தி மார்க்கத்திலையும் அவர் மேலே தான் நமக்கு அன்பு இருந்தது. தும் சப் ஆஷுக்தே உஸ் மாஷுக். நாம் அனைவரும் நாயகிகள், நமக்கு நாயகன் பாபா தான். சாரி துனியா ஆஷுகை ஏக் மாஷுக். முழு உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும், அவங்க ஆனா பெண்ணா, இந்த தர்மம், இந்த ஜாதி, இந்த வயசு இருந்தால் பரவாயில்ல, எல்லாருமே ஆத்மா ரூபத்தில் நாயகிகள். அந்த நாயகனுக்கு ஆத்மா நாயகி, அவர் நாயகன். அபி भी है बहुत, परंतु परमात्मा किसको कहा जाए इसमें बहुत मूंझते ही. ஆனால் உலகத்தில் பரமாத்மான்னு யாரை சொல்கிறது நிறைய பேர் குழப்படைகிறாங்க. ஆனால் பாபா எவ்வளோ அழகாக சொல்லிட்டார், ஆத்மா புள்ளி, அதே போல் பரமாத்மா நானும் புள்ளியாக இருக்கேன். கணேஷ் हनुमान आदि को परमात्मा का एकदम सूत मूंझ दिया. பக்தியில் பரமாத்மான்னு யாரை கூப்பிட்றதுன்னு தெரியாமல் கணேஷ், ஹனுமான் எல்லாரையுமே பரமாத்மான்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு, புத்தி ஒரே குழப்பமாயிடுச்சு. சிவா ஏக்கே கோய் டீக் கர் ந சகி. ஆனால் இது பாபா தான் தெளிவான ஞானம் கொடுத்து நம்மளை சரி பண்ணுறார். வேறு யாராலையும் பண்ண முடியாது. கொய்க்கு தாக்கத்து நகி, வேறு யார்கிட்டையும் அந்த சக்தி இல்லை. பாப் ஆக்கர் பச்சோं को समझाता है.
பாபா வந்து தான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பச்சே ஃபிர் நம்பர்வார் புருஷார்த் அனுசார் சமஸ்தேகே. குழந்தைகள் வரிசை பிரகாரமாக முயற்சியின் அனுசாரமாக புரிஞ்சுக்கிறாங்க. அவர் சம்ஜானிக்கு லாயக் பந்தே, மேலும் புரிய வைப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆகிறாங்க. ராஜதானி ஸ்தாபனா ஹோ ரஹி ஹே, ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. ஹூபஹு கலப்பையில மிசால் தும் யஹா படுத்தே ஹோ, நீங்கள் கல்பத்துக்கு முன்னாடி எப்படி படிச்சீங்களோ அந்த மாதிரி படிக்கிறீங்க. फिर प्रारब्ध नई दुनिया में पाएंगे, उनको अमरलोक कहा जाता. प्राप्ति புது உலகத்தில் அடைவீர்கள், அதனை அமரலோகம்னு சொல்கிறோம். தும் கால் பர் விஜய் பாத்தே ஹோ, நீங்கள் காலன் மீது வெற்றி அடைகிறீர்கள். வஹா கபி அக்காலா மிருத்தி ஹோத்தி நெய், அங்கே ஒரு பொழுதுமே துர்மரணம் என்பதே இருக்காது. நாம் ஹை ஸ்வர்க், அதனுடைய பேரே ஸ்வர்க்கம். तुम बच्चों की इस पढ़ाई में बहुत खुशी होनी चाहिए. குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த படிப்பின் மேலே மிகுந்த குஷி வேணும். बाप की याद से बाप की प्रॉपर्टी भी याद आई. பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக பாபாவுடைய ஆஸ்தியின் நினைவு வந்துடும். செகண்ட் में सारा ड्रामा का ज्ञान बुद्धि में आ जाता है. ஒரு செகண்டில் முழு நாடகத்தை பற்றி ஞானம் புத்தியில் வந்துடுறது. मूल वतन, सूक्ष्म वतन, स्थूल वतन 84 की चक्कर बस एक नाटक सारा भारत पर ही बना है. மூல வத்தனம், சூக்ஷ்ம வத்தனம், ஸ்தூல வத்தனம், 3 உலகத்தை பற்றி நம்ம புரிஞ்சிட்டோம். இந்த 84 பிறவி சக்கரத்தினுடைய இந்த நாடகம் பாரதத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. பாக்கி சப் ப்ளை பிளாட். மற்ற கண்டங்கள்லாம் இடைச்சுருகர்கள், இடையில் வருது, கடைசியில் எல்லாம் போயிடும். बाप नालेज भी तुमको सुनात. பாபா ஞானத்தை குழந்தைகளுக்குத்தான் சொல்லி தருகிறார். தும் ஊஞ்சே தே ஊஞ்ச் ஃபிர் நீச்சே பனே, நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆகிறீர்கள், பின்னர் தாழ்ந்தவர்களாக ஆறீங்க. டபுள் சிர்தாஜ் ராவ் और फिर बिल्कुल ही रंग, இரட்டை கிரீடதாரியாக மிகப்பெரிய செல்வந்தர்களாக, பின்னர் மிகுந்த ஏழையாக ஆயிருங்க. பாரத் ரங் பிகாரி, இப்போ பாரதம் ஏழையாக பிச்சைக்கார நாடாயிடுச்சு. பிரஜா கா பிரஜா பர் ராஜ், பிரஜைகள் மீது ஆட்சி நடைபெறுகிறது. சத்தியமேதா டபுள் சிர்தாஜ் மகாராஜா மகாராணிக்கு ராஜ். சத்தியத்தில் 2 கிரீடம் அணிந்த மகாராஜா மகாராணிகளுடைய ஆட்சியாக இருந்தது. सब मनाते हैं आदिदेव ब्रह्मा का नाम बहुत दिया. அனைவரும் ஆதிதேவன் பிரம்மான்னு சொல்லி எல்லாரும் அவரை நம்புகிறாங்க, மகாவீர்னு கொண்டாடுறாங்க. மகாவீர் भी उनको कहते, महावीर हनुमान को भी कहते. ஆதிதேவனையும் மகாவீர்னு சொல்கிறாங்க, அனுமானையும் மகாவீர்னு சொல்கிறாங்க. वास्ते तुम बच्चे ही सच्चे सच्चे महावीर हनुमान हो, क्योंकि तुम योग से इतना रखते जो माया की बल कितना भी तूफान आए लेकिन तुम्हें हिला नहीं सकते. ஆனால் உண்மையிலே மகாவீர் அனுமான் யார்? நீங்கள் குழந்தைகள் தான் சொல்கிறார். ஏன்னா யோகத்தில் நாம் அவ்வளோ ஈடுபட்டிருக்கின்றோம். அந்த யோகத்தின் சக்தி இருக்கிறதுனால மாயினுடைய பலம் எவ்வளோ இருந்தாலும், அது எத்தனை விதமான புயல்களை கொண்டு வந்தாலும் உங்களை என்ன பண்ண முடியாது? அசைக்க முடியாது. तुम महावीर के बच्चे महावीर बने हो. ஆக உண்மையிலே மகாவீர் யார்? பிரஜாபிதா பிரம்மா. ஸோ அவருடைய குழந்தைகள் நாமளோ மகாவீர். क्योंकि तुम माया पर जीत पाते हो, ஏன்னா நீங்கள் மாயின் மீது வெற்றி அடைகிறீர்கள். 5 विकार रूपी रावण पर हर एक जीत पाते. 5 விகாரங்கள் என்ற ராவணன் மீது ஒவ்வொருவரும் வெற்றி பெறுகிறார்கள். ஏக் மனுஷிக்கு பாத் நை, இங்கே ஒரு மனிதன் மகாவீர்னு இல்லை, ஒவ்வொரு குழந்தைகளும் மகாவீரர்கள். தும் அரேக்கி தனுஷ் தோடனா ஹே, அர்த்தாத் மாயா பே ஜீத் பானா ஹே. ராமர் வந்து வில்ல உடைச்சாரு, சீதையை மனம் கொண்டாருன்னெலாம் கதைகள் இருக்குது. அதனுடைய அர்த்தம் பாபா என்ன சொல்கிறாரு? வில்ல உடைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? மாயின் மீது வெற்றி பெறுவது. இஸ்மே லடாய் ஆதி கோய் பாத் நஹி, இதில் யுத்தம் செய்வது சண்டை போடுவதுங்கிற விஷயமே இல்லை.
यूरोपवासी कैसे लड़ते भारत में कौरव और यौवनों की लड़ाई है யூரோப் மக்கள் எப்படிலாம் சண்டை போடுறாங்க பாரதத்தில் கௌரவர்கள் யாதவர்கள் சண்டையிடுறாங்க காயாவாகே ரத்த கீ நதியாக மகிமை பாடப்பட்டிருக்கு ரத்த வெள்ளமே ஆறாக ஓடும் दूध भी नदियाँ बही அதுக்கப்புறம் பால் ஆறு ஓடும் விஷ்ணுக்கு சீரசாகர் में दिखाता है விஷ்ணுவை பார்க்கடலில் பள்ளி கொண்ட நாராயணன் காட்டுறாங்க லக்ஷ்மி நாராயணகை பாரஸ்நாத் लक्ष्मी नारायणन पारसनाथ उनको नेपाल तरफ पशुपति का नाम रख दिया नेपाल पशुपतिங்கிற பேர் வச்சிருக்காங்க है एक ही विष्णु की दो रूप पारसनाथ पारसनाथिनी ஒரே ஒரு விஷ்ணு தான் நாலு கைனா என்ன पारसनाथ पारसनाथिनी அதாவது லக்ஷ்மி நாராயணன் वह पशुपतिनाथ पति पशुपतिनाथ पत्नी पशुपतिनाथ पति पशुपतिनाथ पत्नीன்னு சொல்கிறாங்க उसमें विष्णु का चित्र बन அதில் விஷ்ணுனுடைய சித்திரத்தை காட்டியிருக்காங்க லேக் பி பனாத் அங்கே வந்து ஒரு சின்ன குழம்பத்தையும் காட்டிட்டாங்க அப் லேக் ஷீர் கஹாं से आया ஆனால் இப்போது பால் ஆறுங்கிறது எங்கிருந்து வரும் படே தின் பர் உஸ்மே லோக் மே தூத் டால் ஏதாவது திருவிழா பண்டிகை நாள் நல்ல நாள்லாம் அந்த குளத்தில் போய் विष्णु पढ़ते அதில் மக்கள் பால் ஊற்றுவாங்க फिर दिखाते शीर शार में विष्णु सोया पड़ा இந்த பால் கடலில் விஷ்ணு உறங்கி கொண்டிருப்பதாக காட்டுவாங்க அர்த்த குச் பி நஹி அதனுடைய பொருள் ஒன்றுமே தெரியாது சார் புஜா வல மனுஷ கோய் ஹோத்தா நஹி யாருக்குமே 4 புஜங்கள் உள்ள மனிதர்கள் கிடையாது அபி தும் பச்சே சோஷியல் ஒர்க்கர் ஹோ இப்பொழுது நீங்கள் குழந்தைகள் பொது சேவை செய்பவர்கள் रूहानी बाप के बच्चे बने आत्मीक तंदेयिन कुழந்தை ஆயிட்டீங்க बाप सब बातें समझाते इसमें कोई संशय नहीं आना चाहिए பாபா எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கின்றார் இதில் எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது संशय मना माया के तूफान சந்தேகம் என்றால் மாயின் புயல் तुम हमको बुलाते हो हे पतित पावन आवो நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீங்க ஹே பதீத பாவனே வாங்கன் ஆக்கர் हमको पावन बनाओ நீங்கள் வந்து எங்களை பாவனமாக ஆக்குங்க பாப் கத்தி மாமீகம் யாத் கரோ தூ பாவன் பன் ஜாய் பாபா சொல்கிறாரு என்னையே சதா நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் பாவன் ஆயிடுவீங்க 84 சக்கர் கோபி யாத் கர்னா 84 பிறவி சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும் बाप को कहा जाता है पतित पावन ज्ञान का सागर बाबाவை पतित पावन ज्ञान கடல்னு சொல்கிறோம் दो चीज़ होगी पतितों को पावन बनाते और 84 चक्कर का ज्ञान सुनाते हैं பதீதர்களை பாவனமாகவும் ஆக்குகின்றார் மேலும் 84 பிறவி சக்கரத்தினுடைய ஞானத்தையும் கூறுகின்றார் एक भी तुम बच्चे ही जानते हो இதனை பற்றி குழந்தைகள் நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க 84 का चक्र चलता ही रहेंगे इनकी एंड नहीं இந்த 84 பிறவி சக்கரங்கள் என்பது முடிவடையாது திருப்பி திருப்பி சுழன்று கொண்டு சக்கரம் என்றால் என்ன சுழற்சி ஸோ கடைசி பிறவி வந்துருச்சுன்னா திரும்பி முதல் பிறவி வரும் एक भी तुम नंबरवार पुरुषार्थ अनुसार जानते हो இவைகளை வரிசை பிரகாரமாக குழந்தைகளுடைய முயற்சிக்கு ஏற்றாற் போல புரிந்து கொள்கிறீர்கள் பாப் கித்னா மீட்டா ஹே உன்கோ பத்தியோं का पति भी कहते பாபா எவ்வளோ இனிமையானவர் அவரை பத்திகளுக்கெல்லாம் மேலான பத்தின்னு சொல்கிறோம் பாப் भी है அவர் தந்தையாகவும் இருக்கின்றார் अब बाप कहते मेरे से तुम बच्चों को बड़ा भारी वर्षा मिलता है இப்பொழுது பாபா கூறுகின்றார் என்னிடமிருந்து குழந்தைகளாகி உங்களுக்கு மிகப்பெரிய ஆஸ்தி கிடைக்கின்றது பரந்து ஐசே முஜே பாப்கோ ஃபிர் ஃபார்கதி பி தீதி ஆனால் இப்படிப்பட்ட தந்தை சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க டைவர்ஸ் பண்ணிடுறாங்க எக் பி ட்ராமாமே நூந்துகை இந்த டைவர்ஸ் பண்ணுறதும் ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆயிருக்குங்கிறார் படாய்க்கோ சோடு தீத்தி பாபாவுடைய படிப்பை விட்டுறாங்க கோயா ஃபார்கதி தீதித்து கித்னா பேசமஜ் நீங்கள் ஞான கல்வி பாபா கிளாஸ் போகலை பாபா முரளி கேட்கலைன்னாவே என்ன அர்த்தம் நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டீங்க இது எவ்வளோ முட்டாள்தனமான விஷயம்
जो अक्लमंद बच्चे ही वह सहजी सब बातों को समझकर दूसरों को पढ़ाने लग யார் புத்திசாலி குழந்தைகளோ அவர்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு கல்வி கற்பிப்பார்கள். ஃபைரன் निर्णय उस पढ़ाई से क्या मिलता इस पढ़ाई से क्या मिलता. அவங்க உடனே தீர்மானம் எடுப்பாங்க. அந்த கல்வியினால் நமக்கு என்ன கிடைக்குது, இந்த கல்வியினால் நமக்கு என்ன கிடைக்குது, क्या पढ़ना चाहिए, எந்த படிப்பு படிக்க வேண்டும். बाबा बच्चों से पूछते बच्चे समझते भी है एक पढ़ाई बहुत अच्छी है. பாபா கேட்குறார், குழந்தைகளே நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க இந்த படிப்பு நல்ல படிப்புன்னு. फिर कहते क्या करे जिस्मानी पढ़ाई नहीं पढ़ेंगे तो मित्र संबंधी आदि नाराज होगा. அப்புறம் என்ன செய்யறது, அந்த உலக படிப்பு படிக்கலைன்னா சொந்தக்காரங்கெல்லாம் கோவிச்சுக்குவாங்க அப்படிங்கிறோம். बाप कहते दिन प्रतिदिन टाइम बहुत थोड़ा होता जाता. பாபா சொல்கிறாரு, நாளுக்கு நாள் நேரம் குறைவாயிட்டே இருக்கு. इतनी पढ़ाई तो पढ़ नहीं सकेंगे. அப்போது கடைசி நேரம் குறைய குறைய நம்ம இவ்வளோ கல்வியை படிக்க முடியாது. बड़े जोर से तैयारियाँ हो रही है. ரொம்ப தீவிரமாக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. हर प्रकार से तैयारी होता है. ஒவ்வொரு விஷயத்துலேயும் தயார் பண்ணிகிட்டே இருக்காங்க. दिन प्रतिदिन एक दो में दुश्मनी बढ़ती जाती. ஏன்னா நாளுக்கு நாள் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட ரொம்ப எதிரி போல் ஆகிட்டுருக்காங்க. कहते ना ऐसे ऐसे चीज़ बनाए फट से सब खलास करते. அப்படிப்பட்ட ஒரு பொருளை அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே செகண்டில் எல்லாம் வினாஷ் ஆகிற மாதிரி. तुम बच्चे जानते हो ड्रामानुसार अब लड़ाई लग नहीं सकती. இப்போ யுத்தம் என்பது ஆரம்பமாகாது. राज्य स्थापन होनी है तब तक तैयारी. ராஜதானி ஸ்தாபனை ஆகணும், அது வரைக்கும் அவங்கள எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டே இருப்பாங்க. एक भी तैयारी करते रहो तुम्हारा पिछाड़ी में बहुत प्रभाव निकलते. கடைசி நேரம் வரும்போது உங்களுடைய பிரபாவம் ரொம்ப அதிகமாக ஏற்படும். காய ஜாத்தனே ஓஹோ பிரபு தேரி லீலா. உடனே என்ன சொல்கிறாங்க, ஓஹோ பிரபு உன்னுடைய லீலை. இஸ் समय का गायन, இந்த நேரத்தினுடைய மகிமை. एक भी गाया हुआ है तुम्हारा गतमत से न्यारी. இதுவும் புகழ் பாடப்பட்டிருக்கின்றது. உன்னுடைய கதி மத்தி தனிப்பட்டது. சப் ஆத்மாओं का पाठ न्यारा है. அனைத்து ஆத்மாக்களுடைய பாட்டும் தனிப்பட்டது. अभी बाप तुमको श्रीमत दे रहे हैं मामीगम याद करो विक्रम विनाश होगा. இப்போ பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். என் ஒருவனே சதா நினைவு செய்யுங்கள், அப்பொழுது உங்களுடைய பாவங்கள் விநாசமாகும். கஹா ஸ்ரீமத் கஹா மனுஷிக்கு மத். ஸ்ரீமத் எங்கே, மனிதன் சொல்லக்கூடிய வழி எங்கே. तुम जानते हो विश्व में शांति चाहिए परमपिता परमात्मा के कोई कर न सके. உலகத்தில் சாந்தி வேண்டும் என்றால் பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு யாராலும் உலக சாந்தியை உருவாக்க முடியாது. 100% पवित्रता सुख शांति 5 वर्ष पहले मुवाफिक ड्रामानुसार स्थापन कर रही है. 100% पवित्रता सुகம் சாந்தி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி ஸ்தாபனை ஆகிட்டுருக்கோ அதுபோல் ஆகி கொண்டிருக்கின்றது. கைசே சோ ஆக்கர் சம்ஜோ, எவ்வாறு ஸ்தாபனை ஆகின்றது என்பதனை வந்து புரிந்து கொள்ளுங்கள். தும் பச்சே பி மதத்கார் பந்தேகோ, குழந்தைகள் நீங்கள் கூட உதவியாளர்கள் ஆகிறீங்க. ஜோ பௌத் மதத் கரங்கி வக் விஜய் மாலா கி தானே பஞ்சாது. யார் ரொம்ப அதிகமாக உதவி செய்கின்றார்களோ அவங்க வெற்றி மாலையின் மணியாக ஆகிறார்கள். பச்சோं की नाम कितना रमणीक थे. குழந்தைகளுடைய பெயர் கூட எவ்வளோ ரமணீகமாக இருந்தது. वक्त नाम की लिस्ट एल्बम में रख देना चाहिए. அந்த பெயர்களுடைய லிஸ்ட் வந்து ஆல்பத்தில் வைக்கணுங்கிறார். तुम बट्टी में थे गरबार छोड़ बाप के आगर बने. ஆரம்பத்தில் பாபா 14 வருஷம் யோகா பட்டி வச்சுருந்தார். அப்போது நிறைய குழந்தைகள் வீடு வாசலில் விட்டு ஓடி வந்துட்டாங்க. எக்தம் பட்டி மே ஆக்கர் படி, முழுமையாக அந்த யோகா பட்டியில் எல்லாரும் வந்துட்டாங்க. ஐசே பக்கி பட்டி தி ஜோ அந்தர் கோய் ஆ ந சகே. அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பாபா பட்டி பண்ணார். அப்போ யஜ்யத்துக்குள்ளே வேறு யாருமே உள்ளே வர முடியாது, உள்ளே இருக்கிறவங்க யாருமே வெளியே வர முடியாது. உள்ளேயே சதா இருந்து யோகா பண்ணும், கர்ம சேவை பண்ணும். जब बाप के बन गए फिर नाम ज़रूर होनी चाहिए. பாபா குழந்தை ஆன பிறகு ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கெல்லாம் பாபா பெயர் மாற்றினார். सब कुछ சரண் இருக்கிறதே इसलिए नाम रख.
எல்லாமே பாபான்னு அர்ப்பணம் பண்ணாங்க. மனம், உடல், பொருள், ஆவி, சம்பந்தம், செல்வம் எல்லாத்தையும் நிறைய பேர் ஃபேமிலியாக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரம்ம பாபா இப்படி பல கோடி தானம் பண்ணாங்க. அந்த மாதிரி அவங்ககிட்ட என்ன இருக்கோ எல்லாமே சரண்டர் பண்ணாங்க. ஏழை குழந்தைகளும் வந்தாங்க. ஜப் பாப்கே பன்கே தோ ஃபிர் நாம் ஜரூர். பாபா குழந்தையானதுனால பேரும் மாற்றப்பட்டு பாப்னே சப்கா நாம் ரக்கா. அதனால் சரண்டரான காரணத்தினால பாபா எல்லாருக்குமே अलौकिकமான பெயர் வைத்தார். अच्छा, मीठे मीठे सिकलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம், கிசி பி பாத் में संशय बुद्धि नहीं बनना. எந்த விஷயத்திலும் நீங்கள் சந்தேக புத்தி உள்ளவர்களாக ஆகக்கூடாது. மாயக்கை தூஃபான் கோ மகாவீர் பன் பார் கர்னாய். மாயினுடைய புயலை மகாவீரனாக ஆகி கடந்து செல்ல வேண்டும். ஐசே யோகமே ரகே ஜோ மாயக்கா தூஃபான் ஹிலா ந சகே. அப்படி நீங்கள் யோகத்தில் இருக்க வேண்டும், மாயனுடைய புயலில் நீங்கள் அசையாத அளவுக்கு. அக்கல்மந்த் பன் அப்படி ஜீவன் ஈஸ்வரிய சேவாமே லஹானாகி. புத்திசாலிகளாக ஆகி தன்னுடைய வாழ்க்கை ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். சச்சா சச்சா ரூஹானி சோஷியல் ஒர்க்கர் பண்ண. உண்மையிலும் உண்மையான ஆன்மீக சமூக சேவகர்களாக ஆக வேண்டும். ரூஹானி படாய் பட்னி और படானி. இந்த ஆன்மீக கல்வி கற்க வேண்டும், மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். வரதானம், அகம் और वहम को समाप्त कर रहमदिल बनने वाला विश्व कल्याणकारी भव. அனுமானம் மற்றும் அபிமானம் இரண்டையும் அழித்து விடக்கூடியவர்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள், விஸ்வ கல்யாணக்காரி பவ. कैसे भी अवगुण वाले, कड़ी संस्कार वाले, कम बुद्धि वाले, सदा ग्लानि करने वाला आत्मा हो, लेकिन जो रहम दिल विश्व कल्याणकारी बच्चे हैं वह सर्व आत्मा प्रति लाफुल के साथ लवफुल होगा. எப்படிப்பட்ட அவகுணங்கள் உள்ளவர்களாக இருந்தாலும், கடுமையான சன்ஸ்காரம் உள்ளவர்களாக இருந்தாலும், குறைந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தாலும், சதா நிந்திப்பவர்களாக இருந்தாலும், அனைவர் மீதும் கருணை உள்ளத்தோடு இருந்து விஸ்வ கல்யாணக்காரியாக ஆகி அனைத்து ஆத்மாக்கள்கிட்டையும் லாஃபுல் மற்றும் லவ்ஃபுல்லாக இருப்பார்கள். கபி பி इस वहम में नहीं आएंगे, एक तो कभी बदल नहीं सकते. ஒரு பொழுது அவங்ககிட்ட இந்த அனுமானம் வராது, இவங்க ஒரு பொழுதும் மாற மாட்டார்கள். एक तो ऐसा ही है, இவங்க எப்போவுமே இப்படித்தான் இருக்காங்க. யா ஏ குச் நஹி கர், இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. மஹி சப் குச், நான் தான் எல்லாமே. ஏ குச் நஹி, இவங்களாம் ஒன்றும் இல்லை. இஸ் பிரகார் கா அகம் வகம் சோடு. இம்மாதிரியான அனுமானம் மற்றும் நான் தான் எல்லாங்கிற அபிமானம் விட்டுடுங்க. कमज़ोरी बुराई को जानते हुए क्षमा करने वाला रहमदिल बच्चे विश्व कल्याण की सेवा में सफल होगा. பிறருடைய குறைகள் மற்றும் பலகீனங்கள் அறிந்திருந்தாலும் மன்னிப்பு கொடுக்கக்கூடியவர்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள் தான் விஸ்வ கல்யாணக்காரிங்கிற சேவையில் வெற்றிகரமான சேவாதாரியாக ஆகுவார்கள். स्लोगन, जहाँ ब्राह्मणों की तन मंदन का सहयोग व सफलता साथ. எங்கு பிராமணர்கள் மனதால் உடலால் செல்வத்தால் சகயோகியாக ஆகின்றார்களோ அங்கு வெற்றி கிடைக்கும். अव्यक्त इशारा, ஆத்மஸ்திதி में रहने का अभ्यास करो, अंतर्मुखी बनो. ஆத்மஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கள், மேலும் உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகுங்கள். ஆத்மா जब आपके आत्मस्वरूप का अनुभव करेंगे, ஆத்மா எப்பொழுது ஆத்மஸ்வரூபத்தை அனுபவம் செய்கின்றதோ தப் பாப் கி தரஃப் ஆக்கர்ஷித் ஹோக்கர், அப்போ தான் அவங்க தந்தையின் பக்கம் ஆக்கர்ஷம் ஆவாங்கள்.
ஓஹோ பிரபு கி கீத் காய், ஆஹா பிரபு என்ற பாடலை பாடுவார்கள். தேக அபிமான் से सहज अर्पण हो जाए, தேக அபிமானத்தை எளிதாக அர்ப்பணம் செய்வார்கள். ஓஹோ ஆப்கா பாக்யம், ஆஹா என்னுடைய பாக்யம். मेरा भाग इस भाग्य की अनुभूति के कारण देह और देह की समस्त स्मृति को त्याग कर देंगे. இந்த பாக்கியத்தின் அனுபவத்தின் காரணத்தினால தேகம் மற்றும் தேக சம்பந்தத்தின் நினைவை தியாகம் செய்து விடுவார்கள். அச்சா, நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அனைவருக்கும்